கியூட் முதல்வர், பூக்கி முதல்வர், காருடன் விளையாடி மகிழ்ந்த முதல்வர். கேவலமா இல்லையா? உயிருடன் விளையாடிய முதல்வர் போடுங்க. சபரிவர்மன் உயிருடன் விளையாடிய முதல்வர். ஒரு பக்கம் தாவேக்கா நிர்வாகி குட்கா வித்தாருன்னு கைது செய்யப்பட்டவர் ஓன் பெயில்ல வெளியே வந்தாரு. மாற்றுத்திறனாளிக்கு ஏன் அந்த பெயில் கிடைக்கல, ஓன் பெயில் கிடைக்கல? அதுக்கு விஜய் பதில் சொல்லணும்ல. நடவடிக்கை எடுத்திருக்கோம், இனிமேல் அமைதியா இருங்கன்றாங்க. இத்தனை வருடங்கள் நடக்காத சமூக மாற்றம் தாவேக்கா ஆட்சியில் நிகழ்ந்துருமா? சொன்னீங்களே, நான் சொல்லல, நீங்க சொன்னீங்களே. அதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கணும்ல. எவ்வளவு காலம்? ராஜாஜி ஹால்ல இருந்து அப்படி இறங்கி வர்றாரு. இறங்கி வரும்போது டிஇபிஆர் வந்து அப்படியே லோ ஆங்கிள் ஷாட் வச்சு முதல்வன் படம் பிஜிஎம் போட்டு வீடியோ போடுறாங்க. அது ரியல் முதல்வன் வந்து எப்படி இருக்காருன்னு பாருங்க. அதே கெத்தோட இருக்காரு. உனக்கு எதிரில் உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தருக்கு எதிராக நீ சுப்ரீம் கோர்ட்ல போய் லுக் அவுட் நோட்டீஸ் போடணும்னு ஆஜராகும். இல்லை, அதை இன்னைக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க உச்சநீதிமன்றம். வேற என்ன பண்ணுவாங்க? தூக்கி கொஞ்சுவாங்களா? கண்ணில் ஒத்திப்பாங்களா? லுக் அவுட் நோட்டீஸ், ஆஹா போலீஸ் டிவிஎஸ்சி லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டவுன் 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 டவுன். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். அதிமுக ஆட்சியில் சாத்தான்குளம், திமுக ஆட்சியில் மடப்புரம் அஜித்குமார், இப்போது நாகர்கோயில் சபரிவர்மன். லாக்அப் மரணங்கள் அப்படின்றது ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த 3 காவலர்கள் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. 7 பிரிவுகளின் கீழே, குறிப்பாக கொலை மற்றும் கொடூரமாக தாக்குதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. ஆனால் இதே தான் மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்குலையும் நடந்தது. அப்போது சிபிஐ விசாரணை வேணும், தமிழ்நாடு காவல்துறை இது சரியாக கையாளாது அப்படின்னு. சாரி வேண்டாம், சிபிஐ வேண்டும். எஸ். ஏன்னா அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அஜித்குமாருடைய தாயார்கிட்ட சாரிமான்னு கேட்டாரு. இது சாரிமா மாடல் ஆட்சி அப்படின்னு கூட விமர்சனம் பண்ணியிருந்தாரு இன்றைய முதல்வர். இப்போ இந்த காவல் மரணத்தை எப்படி பார்க்கணும், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? காவல்துறை மரணங்கள் அப்படின்றது எந்த ஆட்சியில் நடந்தாலும் அது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. காவல்துறையினுடைய புருட்டாலிட்டி அப்படின்றது வந்து எல்லா ஆட்சி காலங்கள்லையுமே வந்து மாறாத ஒன்று அப்படின்னா அது இந்த பியூரோக்ரசி ஒன்று, அப்புறம் வந்து இந்த காவல்துறையினுடைய வன்கொடுமையான செயல்பாடுகள். காவல்துறையினுடைய இந்த வன்கொடுமையான செயல்பாடுகளை பற்றி நம்ம கேட்டோம்னா காவல்துறை தரப்பு உடனே போலீஸுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது தெரியுமா, உன் ஸ்ட்ரெஸ்ஸை உனக்கு வச்சு நீ என்னமோ பண்ணிக்க, உன் ஸ்ட்ரெஸ்ஸை அடுத்த மேலே காட்டுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. எங்களுக்கு எவ்வளோ வேலை பளு இருக்குது தெரியுமா, வேலை பளு இருக்குன்னா ஒருத்தன் அடிச்சு கொள்ளுவியா? இது என்ன லாஜிக்? இது எனக்கு வேலை பழுவாக இருக்குது, காவல்துறையினர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க. என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது? காவல்துறையை பார்த்து இந்த சமுதாயமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ரோட்டில் ஒரு போலீஸ்காரர் வந்து வாகன சோதனைக்கு நிற்கிறார் அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட் வச்சிருக்கிற ஒருத்தருக்கு பயம் வருது. ஏன் பயம் வருது? தப்பு பண்ணாதானே பயம் வரணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து சும்மா இருக்கிறவனை பிடிச்சி, இப்போ அமைச்சர்களே என்ன பண்றாங்கன்னு நீங்க பாத்தீங்கல்ல, டயர் நல்லா, டயர் எப்படி இருக்கு, முன்னாடி எலுமிச்சம்பழம் தொங்குதா இல்லையா, இப்படிலாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து கிட்டத்தட்ட அது மாதிரி தான். லைசன்ஸ் வச்சிருக்கியா எடு, ஆர்சி வச்சிருக்கியா எடு, இன்சூரன்ஸ் வச்சிருக்கியா எடு, ஹெல்மெட் வச்சிருக்கியா எடு, ஏன் வேமா வந்த, எல்லாம் இருந்துச்சுன்னா ஏன் வேமா வந்த? சார் மெதுவாக தானே சார் வந்தேன், நான் பார்த்தேன் இப்போ நீ 80ல் வந்தேப்பா அப்படிம்பாரு. அப்புறம் அது நேர விரயம். இவங்கிட்ட போனாலே நம்ம அது பஞ்சாயத்தாச்சு அப்படின்னு போலீஸை பார்த்தாலே கடுப்பா எரிச்சலா தான் இந்த சமுதாயம் வாழுது. அப்போ உங்களால சமுதாயம் அடைகிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்க இந்த சமுதாயத்து மேல என்ன செய்யறீங்களோ அதை போலீஸுக்கு சமுதாயம் திருப்பி செய்யலாமா? அப்ப காவல்துறையினுடைய அடாவடித்தனம் அப்படின்றது அடக்கி ஒடுக்கப்பட வேண்டும். அப்படின்னா காவல்துறையினுடைய அடிப்படையிலிருந்தே பல விஷயங்களை மாற்றணும். அதுதான் நிரந்தர தீர்வு. இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த மரணம், சபரிவர்மன் அப்படின்ற நபர் வந்து குட்கா வித்திருந்ததாக கைது செய்யப்படுறார். அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. அதுக்கு முந்தின நாள் தான் மாற்றுத்திறனாளி ஒருத்தர் சமூக வலைதளங்கள்ல அவதூறான கருத்தை பதிவிட்டாருன்னு சொல்லிட்டு கைது செய்து இவங்களை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு வந்து கூட்டு போய் நிப்பாட்டும் போது, ஏன்பா மாற்றுத்திறனாளி, அவர் எங்கப்பா தப்பிச்சு ஓட போறாரு, ஜாமீன் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி, அத்தனைக்கு அவர் மன்னிப்பு கேட்டாரு. வருத்தம் இல்லை, மன்னிப்பே கேட்டாரு. இனி இது போல நான் சொல்ல மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் அரெஸ்டே பண்றாங்க. இந்த கேஸே செல்லாதுல்ல, கேஸே வந்து ஸ்டாண்டிங் இல்லை. அவர் மன்னிப்பு கேட்டாரு. அப்ப இந்த வழக்கினுடைய நோக்கம் என்ன? தண்டிக்கிறது மட்டும்தான். அப்ப இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமே ஒருவரை பனிஷ் பண்ணணும் அப்படின்றதா தான் இருக்கே தவிர, ஒருத்தரை வந்து திருத்தணும் அல்லது இனி இது நடக்காம தடுக்கணும்ன்றது இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமாகவே இல்லை. தண்டனைகள் கடுமையாகத்தான் குற்றங்கள் குறையணும் ஒரு வாதம் முன்வைக்கப்படும். இந்தியாவில் எத்தனை வருடங்களாக, எத்தனை நூற்றாண்டுகளாக மரண தண்டனை இருக்கு?
நமக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து விவரம் தெரிஞ்சதுன்னா வரலாறு தெரிஞ்ச காலத்துல இருந்து மரண தண்டனைகள் இருக்குல்ல. குற்றங்கள் அப்ப நடக்காம இருந்திருக்கணும்ல. ஏன் குற்றங்கள் நடக்குது? ஒண்ணும் இல்லைங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல வாழ்நாள்ல வெளியவே வர முடியாத அளவுக்கு அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமும் குற்றங்கள் நடக்குது. இங்க தூத்துக்குடியில நடைபெற்ற அந்த மாணவிக்கு நடந்த வன்கொடுமை சம்பவத்துல கைது செய்யப்படுவது தூக்கு தண்டனையே குடுத்துருச்சு நீதிமன்றம். தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட 2வது நாள் மறுபடியும் பாலியல் வன்கொடுமை சம்பவம், கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதே பகுதியில வந்து திருவைகுண்டத்துல வந்து இந்த பிரச்சனை வருது. இது வந்த 2வது நாள் அந்த பிரச்சனை வருது. தண்டனை கடுமையானதுனால குற்றங்கள் குறையலையே. குற்றங்கள் நடந்துகிட்டே தானே இருக்குது. அப்போ அது இல்ல பிரச்சனை. இந்த சபரிவர்மன் விவகாரத்திலேயே அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அவர் குட்கா வச்சிருந்தாரா? தாராளமா அரெஸ்ட் பண்ணுங்க. அது தப்பு. தண்டனைக்குரிய குற்றம். குட்கா வைத்து விற்பனை செய்வது தண்டனைக்குரிய குற்றம். அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க. நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நீதிமன்றம் அவருக்கு என்ன தண்டனைன்றத சொல்லும். அல்லது விசாரிக்க சொல்லும். அதை விசாரிங்க. அதோட முடிக்க வேண்டியதான கேஸ. எதுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் 19 இடங்கள்ல படுகாயம். அதுலயே வந்து அந்த பிரச்சனைக்குரிய கையிலேயே வந்து 3 இடங்கள்ல காயம் இருந்திருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. ஏன் அந்த அளவுக்கு புருட்டாலிட்டியா நடந்துக்கணும்னு ஒரு கேள்வியும் அதுல வந்துருதுல்ல. இதுக்கான விடைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆ, ஈரோட்ல வந்து தாவேகா நிர்வாகி அருண் அப்படின்ற அந்த நபர் வந்து ஆ, கைது செய்யப்படுறாரு. குட்கா வைத்திருக்கிறாருன்னு. ஓன் பெயில்ல வெளியே வந்துறாரு. கமர்ஷியல் குவான்டிட்டியில குட்கா வச்சிருந்த ஒருத்தர் ஓன் பெயில்ல வெளியே ரிலீஸ் ஆயிட்டாரு. அரெஸ்ட் ஆன அன்னைக்கே ரிலீஸ் ஆயிட்டாரு. எப்படி அவர் ரிலீஸ் ஆக முடிந்தது? இவரால ஏன் வந்து ஒரு காயம் இல்லாம கூட நிம்மதியா ஜெயில்ல இருக்க முடியல? அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கம். இப்ப அந்த சபரிவர்மனுக்கும் அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? தங்களுடைய தனிப்பட்ட பகையை தீர்த்துக் கொள்ள இப்படி நடந்து கொண்டார்களா? இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க 3 பேர. நேத்துல இருந்து அவ்வளவு பேரும் கடுமையாக அழுத்தம் கொடுத்ததன் விளைவாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி உள்ளிட்டவர்கள் சமூக வலைதளங்கள்ல கண்டனங்களை தெரிவித்ததன் விளைவாக களத்துல மக்கள் போராட்டம் நடத்தியதன் விளைவாக இன்னைக்கு அந்த 3 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட்ல எடுத்திருக்கிறாங்க. 3 பேர் யாரு? கைது செய்த அதிகாரியா? கிடையாது. ஸ்டேஷன் ஹெட் கான்ஸ்டபிளா? கிடையாது. ஸ்டேஷன் கான்ஸ்டபிளா? கிடையாது. அல்லது அங்கிருந்த மற்ற காவல் அதிகாரிகளா? கிடையாது. யாரு? அங்க இருக்க தலைமை அதிகாரியும் தலைமை வார்டன், அப்புறம் வார்டன். இப்போ ஒருத்தர் கூட்டிட்டு போனார்ல ஒரு போலீஸ். அவருக்கு இதுல இன்வால்வ்மெண்ட் இருக்கா இல்லையா? இந்த ஸ்டேஷனுக்கு இதுல இன்வால்வ்மெண்ட் இருக்கா இல்லையா? இந்த 3 வார்டன் போட்டிருக்கீங்க. இதை வந்து நம்ம இந்த 3 வார்டன் செஞ்சாங்கன்னு தான் அது கேஸ் முடியும்னு வச்சுங்க. அவங்க மேல வந்து பிஎன்எஸ் 103 கொலை வழக்கு, பிஎன்எஸ் 167 கடமை தவறி அதிகாரிகளுக்கான தண்டனை, இந்த குற்றப்பிரிவுகள்ல 7 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த அதிகாரிகள் கைது செய்யப்பட வேண்டியதுதான். ஆனா இதை எப்படி தடுக்க போறீங்க? இதே கொலை குற்றம் செய்த பிரிவுல தானே அஜித்குமார் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறை அதிகாரிகளையும் வந்து போன ஆட்சியில வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? சிபிஐக்கு மாத்தணும்னு சொன்னீங்க. ஏன் சிபிஐக்கு மாத்தணும்னு சொன்னீங்க? காவல்துறை மேல நம்பிக்கை இல்லைன்னு நீங்க. இப்ப அந்த நிலைப்பாட்டுல மாறிட்டீங்களா? கிடையாது. இப்பவும் நீங்க காவல்துறை மேல நம்பிக்கை இல்லைன்னு தான் சொன்னீங்க. கரூர்ல போலீஸ் எங்களை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லை என்பதைத்தான் இப்போதும் சொல்லியிருக்கீங்க. அந்த அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லாம தான் காவல்துறை அதிகாரிகளை மாத்தி மாத்தி டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து அருண் ஐபிஎஸ் மாதிரியான பல அதிகாரிகள் வீட்டுல ரெய்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப காவல்துறை அதிகாரிகளை வேட்டையாடுவது அப்படின்றது இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. அது வேற பக்கம். அது தலைமையில கீழே இருக்கக்கூடிய காவல்துறை மீது நம்பிக்கை உண்டா இல்லையா? நீங்க அந்த ஏரியா மட்டுமே எடுத்துங்களேன். இப்ப இந்த குற்றம் நடந்தது வந்து நாகர்கோவில் பகுதி. இந்த நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த ஏரியால வந்து தொடர்ந்து இது போன்ற காவல்துறை அட்ராசிட்டி வந்து நடந்துகிட்டே இருக்கு. தூத்துக்குடியில ஜெயராஜ் பினிக்ஸ் மரணம், அதே போல வந்து பிடுங்கி பல்வீர் சிங்குடைய அட்ராசிட்டி, இப்ப இவரு, இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய நடந்திருக்கும். இதுக்கு நடுவில் தான் வந்து கவின் ஆணவ படுகொலை நடந்துச்சு. அதுவும் இதே ஏரியா தான். அப்ப இந்த சர்க்குலர் இந்த சரௌண்டிங்ஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய போலீஸுக்கு வேற ஏதோ சிக்கல் இருக்கு. நீங்க இது பேட்டர்னா இருக்குல்ல. நீங்க அதே நான் பக்கத்துல அந்த நாங்குநேரி ஏரியால பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்குள்ள பூந்து ஒரு டீச்சரை வெட்டுறது இதெல்லாம் நடந்தது. யாரு? நயினார் நாகேந்திரன் தொகுதிக்குள்ள ஒரு பையன் நல்லா படிக்கிறான் அப்படின்றதுக்காக அவனை வந்து கஞ்சா போதையில போய் சில மாணவர்களை ஏவி விட்டு அவனை வெட்ட வைக்கிறது.
அப்ப இது எல்லாம் ஏன் அந்த பகுதியில தொடர்ந்து இந்த டென்ஷன் அதிகமா இருக்கு? அப்ப இந்த பகுதியில வேற ஏதோ சிக்கல் இருக்கு. அத ஆய்வு செய்யணும்ல. இதை ஏன் எந்த கட்சியும் பேச மாட்டேங்கிறாங்க? இப்ப எதிர்க்கட்சிகள் அழுத்தம் கொடுத்ததுனால தான் இந்த அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இவர்கள் மட்டும் தான் தொடர்புடையவர்களா? மற்றவர்கள் தொடர்பற்றவர்களா? ஏன் இவரை மட்டும் ரிமாண்ட் பண்ணாங்க? ஒரே நாள்ல ஒருத்தர் ஓன் பெயில்ல வெளியே போறாரு கமர்ஷியல் குவான்டிட்டில, இன்னொருத்தரை வந்து லாக்அப்ல அடிச்சு கொல்றாங்க மாற்றுத்திறனாளிய. அப்ப இவங்களுக்கு சாதி ரீதியான பிரச்சனை ஏதாவது இருக்கா? அவங்களுக்கு வர்க்க ரீதியான பிரச்சனை ஏதாவது இருக்கா? அல்லது பெர்சனலா ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அல்லது இயல்பாகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் வந்து இந்த மாதிரியான மென்டாலிட்டியோட செயல்படுறாங்களா? இதை ஆய்வு செய்யணுமா இல்லையா? இதை யார் தான் கேட்க போறா? சமூகத்துல மனித உரிமை அமைப்புகள் தொடர்ந்து இதை பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அரசியல் கட்சிகள் யாராவது இதை பேசுறாங்களா? எந்த கட்சி நேற்று பத்திரிகையாளர்கள் முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் கூட பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அந்த பிரஸ் மீட்ல வந்து ஏன் திமுக ஆட்சியில வந்து எத்தனை காவல் மரணங்கள் நடந்திருக்கு, லாக்அப் டெத் நடந்திருக்கு, இப்ப மட்டும் ஏன் கேள்வி எழுப்புறீங்கன்ற ஒரு கேள்வியை முன்வைக்கப்படுது இல்ல, நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? திமுக ஆட்சியில நடந்த போதும் நான் என்னுடைய நிலைப்பாட்டுல எந்த விதத்திலையும் மாறவே இல்லை. திமுக ஆட்சி நடந்த போதும் நான் இதுதான் சொன்னேன். ஆனா அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இவன் ஆட்சியை காப்பாத்துறதுக்காக பேசுறான்னு. ஒரு தந்தி டிவி விவாதத்துல நான் சொன்னேன், இந்த சாதி ஆணவ படுகொலைகள் நடக்குது, இதை தடுத்து நிறுத்தணும். போலீஸை வச்சு இதை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னா அப்படி மட்டும் நடக்காது. அப்ப இங்க வந்து சிஸ்டமேட்டிக்கா சில மாற்றங்கள் தேவைப்படுது. 2 பேர் லவ் பண்ணி ஒண்ணு சேர முடியாதது அதுதானே பிரைமரி பிரச்சனை. அதுக்கு எது தடையா இருக்கு? சாதி தடையா இருக்கு. அதை போலீஸ் வச்சு எப்படி தடுப்பீங்க? பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்குது, இதை போலீஸ் வச்சு எப்படி தடுப்பீங்க? ஆணவ படுகொலைகள்லையாவது குற்றம் நடைபெறாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு. குற்றம் நடைபெறாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு. அந்த சாதியை களைய வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் சமுதாயத்துக்கு இருக்கு. ஆனா இங்க பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமை சம்பவங்கள்ல போலீஸை வச்சு நீங்க எப்படி இதை தடுப்பீங்க? எத்தனை பேரை மானிட்டர் பண்ணுவீங்க? எத்தனை சிங்க பெண்கள் போடுவீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3.5 கோடி பெண்களுக்கு 4 கோடி பெண்களுக்கும் 4 கோடி போலீஸ் நியமிப்பீங்களா? எப்படி நியமிப்பீங்க? எப்படி மானிட்டர் பண்ணுவீங்க? இதை மானிட்டரிங் சர்வேலன்ஸ்ல தடுக்க முடியாது. மானிட்டரிங் சர்வேலன்ஸ்ல கட்டுப்படுத்த முடியுமே தவிர தடுத்து நிறுத்த முடியாது. தடுத்து நிறுத்துவதற்கு உளவியல் ரீதியான மாற்றம் தேவை. தண்டனை கொடுத்தா குறையுமா? குறையாது. போலீஸை போட்டா குறையுமா? குறையாது. மனிதர்கள் அணுகும் விதத்தில் மாற்றம் தேவையில்லை. அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம நகரணும். இது போன ஆட்சியிலே நான் அதான் சொல்றேன், இந்த ஆட்சியிலே நான் அதான் சொல்றேன். விஜயின் மீது குறை சொல்ல முடியாதுல்ல. விஜயின் மீது எந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னா, ஒரு பக்கம் தாவேகா நிர்வாகி குட்கா வித்தாருன்னு கைது செய்யப்பட்டவர் ஓன் பெயில்ல வெளியே வந்தவர், மாற்றுத்திறனாளிக்கு ஏன் அந்த பெயில் கிடைக்கல? ஓன் பெயில் கிடைக்கல. அதுக்கு விஜய் பதில் சொல்லணும்ல. நடவடிக்கை எடுத்திருக்கோம், இனிமேல் அமைதியா இருங்கன்றாங்க. நடவடிக்கை எடுத்துட்டு அமைதியா இருங்கன்னா நீ எதுக்கு போராட்டம் பண்ணீங்க? போன ஆட்சியில திமுக நடவடிக்கை எடுத்துருச்சுல, நீங்க எதுக்கு போராட்டம் பண்ணீங்க? எதுக்கு கேஸ் சிபிஐக்கு மாற்ற சொல்லி குதிச்சீங்க? என்ன பிரச்சனை இவங்களுக்கு? இவங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல, காவல்துறையை கட்டுப்படுத்த தெரியலையா? அல்லது இவர் ஆதவர்ஜுனா இடையில ஒண்ணு பேசினாரு, நாங்கள் அதிகாரிகளுக்கு முழு சுதந்திரம் அளித்திருக்கிறோம் அப்படின்னு. அதனுடைய வெளிப்பாடு அது. இதுதான் அந்த சுதந்திரமா? சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போட்டதுக்காக அவர் 2 கால்களும் செயல்பட முடியாத மாற்றுத்திறனாளி. அவரால் தனித்து இயங்க முடியாது. அவருடைய கைகள் மட்டும்தான் அவர் உடம்புல இயங்க முடியும். அவருடைய கால்களால் இயங்க முடியாது. போலியோ அட்டாக்கா கூட இருக்கலாம். அது என்ன பாதிப்போ தெரியல. ஆனா பாதிக்கப்பட்ட நபர்ல அவரை வந்து நீங்க அள்ளிட்டு போறீங்க, ஸ்ட்ரெச்சர்ல போட்டு அள்ளிட்டு போறீங்க. இதுக்கு விஜய் பொறுப்பானவர் தானே? சரி, இந்த காவல் நிலைய மரணம் நடந்துருச்சு, போலீஸ் பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்றாங்க. தாவேகா எம்எல்ஏ போனாரா இல்லையா? தாவேகா அமைச்சர்கள் போனாங்களா இல்லையா? அந்த தொகுதியில் எங்க இருக்கு எம்எல்ஏ இல்லைங்க, பொறுப்பு அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் ஏன் போல? இவ்வளவு ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு, அந்த பகுதியில் பொறுப்பு அமைச்சர்கள்லாம் போய் பார்த்தாங்களா இல்லையா? அப்ப இவங்க வந்து எல்லாத்தையும் ஜும்லா பண்றாங்களே தவிர, எல்லாத்தையும் ஊரை ஏமாத்துறதுக்கு வேலை பார்க்கறாங்களே தவிர, உண்மையான மாற்றத்தை தருவதற்கு இவர்கள் தயாராக இல்லை, தர முடியாது இவர்களால. ஏன்னா இவங்களுக்கு அந்த நோக்கமே கிடையாது. இவர்களுடைய நோக்கம் ஊரை ஏமாற்றுவது. அந்த ஊரை ஏமாற்றுவதற்கு வழக்கு போடுவாங்க, நாளைக்கு என்ன தண்டனை கூட வாங்கி கொடுப்பாங்க. ஆனா இதை தடுத்து நிறுத்துவதற்கு சமுதாய மாற்றம் நடக்கணும்ல. அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? சிங்கப்பெண் படை அப்படின்னு ஒண்ணு போட்டதுனால தீந்துருமா பிரச்சனை? இத்தனை வருடங்கள் நடக்காத சமூக மாற்றம் தாவேகா ஆட்சியில் நிகழ்ந்துருமா? சொன்னீங்களே, நான் சொல்லல, நீங்க சொன்னீங்களே. அதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கணும்ல. எவ்வளவு காலம்? காலவாசம் எவ்வளவு காலம்? எவ்வளவு காலத்துல உங்களால மாத்த முடியும்? அப்ப சமுதாய கொடுமைகள், சமுதாய தீங்குகள் இது எப்படி இருக்குன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து என்ன
வர்க்கம் ஒளிஞ்சிருச்சு நீங்க, வர்க்க போராட்டம் நடத்துறேன்னீங்க, வர்க்கம் இன்னும் ஒழியவே இல்லையே, இன்னும் தொழிலாளியாவே இருக்காங்களே அப்படின்னு கேட்கறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ, பெரியாரிய தோழர்களை பார்த்து என்ன சாதியை ஒழிக்க போறேன்னு சொன்னீங்க, இன்னும் ஒழியவே இல்லை அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ, சுதந்திர போராட்டத்துக்கு காந்தி போராடிக்கிட்டு இருந்தப்ப 1919 போய் நின்று என்னமோ சுதந்திரம் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, இன்னும் சுதந்திரம் கிடைக்கலையே அப்படின்னு கேட்டது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ, அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனம் தானே இது. ஜோசப் ஸ்டாலின்ட்ட போய் வந்து என்ன ஹிட்லரை போட போறேன்னேல், இன்னும் ஹிட்லர் கொல்லப்படாம உயிரோட சுத்திட்டு இருக்காராமே, எப்ப ஹிட்லர் முடிக்க போறேன், நீங்க ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ. அப்படிப்பட்ட முட்டாள்தனம் தானே நான் வந்த உடனே எல்லாம் மாறிடும்னு சொன்னது. நீங்க வந்து ஃபேக் ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, நான் வந்த உடனே எல்லாத்தையும் மாத்துவேன், எல்லாத்தையும் ஒழிப்பேன் நீங்கல்ல, ஒரு ரெபல் மாதிரி காட்டிக்கிட்டீங்கல்ல. எங்க அந்த ரெபல்? நேத்து வந்து என்னது அந்த ராஜாஜி ஹாலா, அது ராஜாஜி ஹால்ல இருந்து அப்படியே இறங்கி வர்றாரு. இறங்கி வரும்போது டிஐபிஆர் வந்து அப்படியே லோ ஆங்கிள் ஷாட் வச்சு முதல்வன் படம் பிஜிஎம் போட்டு வீடியோ போடுறாங்க. அது ரியல் முதல்வன் வந்து எப்படி இருக்காருன்னு பாருங்க, அதே கெத்தோட இருக்காரு அப்படின்னு யாரு பொழிப்புரை எழுதுறது? நம்ம ஊடக நண்பர்கள். யாரோ இல்ல, யாரோ தாவேகா கார எழுதல, யாரோ தாவேகா ஆதரவு பேக்கடிக்கல் எழுதல, டிஐபிஆர் இல்ல, எழுதுறது யாரு? எழுதுறது நம்ம ஊடக நண்பர்கள். கியூட் முதல்வர், பூக்கி முதல்வர், காருடன் விளையாடி மகிழ்ந்த முதல்வர். கேவலமா இல்லையா? உயிருடன் விளையாடிய முதல்வர் போடுங்க. சபரிவர்மன் உயிருடன் விளையாடிய முதல்வர் போடணும்ல. காவல்துறை என்ன சொல்லுச்சு? பொய் சொல்லுச்சு. சபரிவர்மன் சாவுக்கு காரணம் என்ன சொல்லுச்சு? பொய் சொல்லுச்சு. அந்த பொய்க்கு என்ன பதில்? அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அவன் பொய் சொன்னானே. காவல்துறை வந்து இப்ப மாறிடுச்சு, முந்தி மாதிரி கிடையாது. முந்திலாம் காவல்துறை வந்து நடவடிக்கை தான் எடுப்பாங்க, பிரஸ் ரிலீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அதுவும் ஆதாரம் இல்லாம சும்மா அப்படி இருக்கிற செய்திகள் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. இப்ப எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுங்க, இந்த 3 காவலர்கள் பொய் சொன்னார்கள். இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. கூட்டு போகும்போது என்னன்னு சொல்றாங்க? அனாதை பணம்ன்றாங்க. எப்படி ஸ்டேஷன்ல எப்படி அனாதை பணமானார் அவரு? அவருடைய குடும்பத்தை அனாதையாக்கிட்டு அவருடைய பிணத்து, இது வந்து ரைட் டு லிவ் அப்படின்றது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில், இது மனித உரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாம் வாழும் உரிமையை இந்த சமுதாயத்தில் பாதுகாத்து தருகிறது. வாழும் உரிமையை அரசியலமைப்பு சட்டம் எதுக்கு பாதுகாக்கணும்? வாழ்ந்தாதானே அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தவே முடியும். அப்ப வாழுவது ஒரு உரிமையா? வாழுவதுன்றது தானே இயல்பு. உயிர் திருத்தல் அப்படின்றது இயல்பு, இயற்கை இல்லையா? அதை எதுக்கு சட்டம் பாதுகாக்கணும்னு கேள்வி வருது இல்ல. அப்பதான் ரைட் டு லிவ் அப்படின்றது என்னன்னா ரைட் டு டிக்னிஃபைடு லைஃப் அப்படின்னு மாறுது. ரைட் டு டிக்னிஃபைடு லைஃப் அப்படின்னு வரும்போது, ஒரு பிணத்தை ஒருத்தர் வந்து வன்புணர்வு செய்கிறார் அல்லது அதை சரியாக நடத்தல, இந்த வழக்கு வரும்போது நீதிமன்றம் அப்ப என்ன சொல்லுது? ரைட் டு லைஃப்ன்றது ரைட் டு டிக்னிஃபைடு லைஃப். ரைட் டு டிக்னிஃபைடு லைஃப் அப்படின்றது அன்டில் ஹிஸ் ஃபுனரல், அன்டில் ஹிஸ் லாஸ்ட் மூமெண்ட், அவர் இந்த மண்ணுக்குள் புதைகிற வரையில் அவர் மாண்போடு நடத்தப்பட வேண்டும். அவர் எரிந்து சாம்பலாகின்ற வரையில், இந்த உடல் இருக்கின்ற வரையில் அவர் மாண்போடு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு தானே சொல்லுது. ஆனா அது அனாதை பணம் சொல்லியிருக்கீங்களே, எப்படி? அப்ப அது வந்து ரைட் டு டிக்னிஃபைட் லைஃபுக்கு எதிரானது இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது இல்லையா? இதுக்கு முதலமைச்சர் விஜயனுடைய பதில் என்ன? எத்தனை ஆணவ படுகொலைகள் நடந்திருக்குது? 60 நாள்ல 9 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்குன்னு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் சுகந்தி அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். இந்த 9 ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? இந்த இப்போ ஆட்சி பொறுப்பேற்று 2 மாத காலங்கள்ல லாக்அப் மரணங்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், கோவில் நிலாபகரிப்பு, போதைப் பொருள் பயன்பாடு, ஊழல் குற்றச்சாட்டுகள், கடுமையான மின் பற்றாக்குறை, மேட்டூர் அணைக்கு இன்னும் நீர் வரல, கடுமையான சட்டமன்ற சீர்கேடு, மாற்று கட்சியில் இருக்கும் ஊழல்வாதிகள்லாம் வந்து தாவைக்கள் இணைகிறது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதுல அந்த பல விஷயங்கள்ல ஆளும் கட்சியினர் தான் பெரும்பாலானோர் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்கு. ஆனால் இதெல்லாம் கடந்து விஜயனுடைய பாப்புலாரிட்டி, விஜயனுடைய செல்வாக்கு அப்படின்றது அபரிமிதமானதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது எதுவுமே செல்வாக்க சிதைக்கல. அப்ப ஒரு நல்லவரா? செல்வாக்கு ஒருத்தருக்கு இருக்கிறது என்பதனாலேயே அவர் சுத்தமானவரா, தூய்மையானவரா? நேற்று அந்த பணி ஆணை வழங்குறதை முடிச்சிருவோம். இவருக்கு ஏன் இந்த கிரேஸ் இருக்கு? அந்த கிரேஸ் பத்தி தான் சொல்றேன். அந்த கிரேஸ் பணி ஆணை வழங்குறாங்க. அதுலயே வந்து ஊழியர்கள், மருத்துவ ஊழியர்கள், அவங்க வந்து படிச்சு பட்டம் பெற்று எக்ஸாம் எழுதி ஒரு போஸ்டிங் வாங்குறாங்க. அவர்கள் விஜயை கட்டுப்பிடிக்கிறது, அவர்கள்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறது அப்படின்ற அந்த மனநிலை இருக்கு இல்லையா? அது நீங்க ஒன்றும் பண்ண முடியுமா? அதை
இல்ல அத நான் ஏன் எதுவும் என்னமும் பண்ணணும்? ஒருத்தர் வந்து அவர நடிகர்ன்றதுனால அந்த ரசனையா? அல்லது முதல்வர் என்பதனால் ரசனையா? அல்லது நடிகர் முதல்வராகி விட்டார் என்பதனால வந்த ரசனையா? அதற்கு காரணம் என்ன? இது எல்லாமே கூட இருக்கலாம். எல்லாமே இருக்குது அப்படின்னா, அவருடைய பண்பு நலன்கள் தானே அவர் நல்ல ஆட்சியாளனா இல்லையான்றத தீர்மானிக்குது. ஏன் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து குழந்தைகள் சிரித்து ஓடி போய் அப்பா என்று அரவணைக்கலையா? மோடியை பார்த்து குழந்தைகள் வந்து பூரிக்கவில்லையா? மோடியை பார்த்த மாணவர்கள் பல பேர் வந்து ரசிக்கவில்லையா? எந்த ஒரு பெரிய தலைவரை பார்த்தாலும் ரசிக்கத்தான் செய்வார்கள். மு.க. ஸ்டாலின் ஆட்சி காலத்துல இருந்தபோது, மேலே ஏறி வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு, பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டது. அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அப்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அந்த மேடையில ஒரு பெண் தான் இந்த அரசனுடைய திட்டத்தால் அடைந்த பலனை பற்றி பேசும்போது, உங்களை ஒரு முறை நான் அப்பா என்று அழைத்துக் கொள்ளட்டுமான்னு மேடையில இருந்தே கேட்கிறாங்க. நான் அந்த நிகழ்ச்சியில இருந்தேன். அது ரொம்ப இயல்பாக, ரொம்ப உணர்வுபூர்வமா, அது எந்த ஸ்கிரிப்டடும் கிடையாது. ரொம்ப உணர்வுபூர்வமாக கேட்கப்பட்ட வரிகள். உடனே வந்து வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு உச்சந்தலையில் முத்தம் கொடுத்து, பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்து ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தாரு. இதுவும் ரசனை தானே? அப்ப இது வேற யாருக்குமே ரசனை இல்லையா? இது என்ன பேச்சு இது? சீமான் கூட சொல்றாரு. சீமான் பேச்சுக்களை வந்து போர்வையை போர்த்தி கொண்டு சின்ன பையன்கள் பார்த்து கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சீமான் கூட சொல்லியிருக்கிறார் ஒரு மேடையில. எல்லாருக்கும் ரசனை இருக்கிறது. உங்களை எதற்காக ரசிக்கிறார்கள்? நீங்க வந்து லாக்அப் டெத்தை தடுத்தீங்கன்றதுக்காக ரசிக்கிறாங்களா? நீங்க ஆணவ படுகொலையை தடுத்துட்டீங்கன்றதுக்காக ரசிக்கிறாங்களா? நீங்க வந்து ஊழல் ஒழிக்கிறீங்கன்றதுக்காக ரசிக்கிறாங்களா? நீங்க சாதியே இல்லாத சமூகத்தை உருவாக்க போறீங்கன்றதுக்காக ரசிக்கிறாங்களா? நீங்க திரைப்பட நடிகர் என்பதனால் ரசிக்கிறார்கள். அவரை பக்கத்தில் பார்க்கின்ற ஆர்வத்தால் ரசிக்கிறார்கள். ஒரே நாள்ல ரேஷன் கார்டு கொடுத்துட்டாங்கன்றாங்க. எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணாங்க? நீங்களும் குடும்பம் நடத்துறீங்க, நானும் குடும்பம் நடத்துறேன். இல்ல பல நாட்களாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப கிடைச்சிருக்கு. எப்படி ஒரு நாள்ல கிடைச்சது? முகாம் நடத்துனீங்களா? ஸ்பெஷல் கேம்ப் போட்டீங்களா? கேம்ப் போட்டா அங்கேயே தாசில்தார் இருப்பாரு, விஏஓ இருப்பாரு, எல்லாருமே அங்க இருப்பாங்க. இம்மீடியட்டா வெரிஃபை பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு கேம்ப் கொடுப்பாங்க. அதுதான் வந்து போன ஆட்சியில வந்து ஒவ்வொரு பகுதிக்கு வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு இருந்தாங்கல்ல. நீங்க என்ன பண்ணீங்க? ஒரே நாள்ல எல்லாத்தையும் எப்படி ஒரே நாள்ல 1397 மருத்துவர்களை வந்து ஒரே நாள்ல எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? சுகாதார பணியாளர்களை போன ஆட்சியில போட்டு வச்சது தானே. அப்போ உங்களுடைய கிரேஸ் அப்படின்றது வந்து இந்த கிரேஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ரசிக மனப்பான்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன் ஆபத்தானது அப்படின்னா, அந்த மனப்பாங்கு மக்களுக்கு இருக்கிறது என்பதால் அதை சரி என்று நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் பல விஷயங்களை ரசிப்பார்கள். அதற்கு பல்வேறு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். மக்கள் ரசிக்கிறார்கள் என்பதற்காகவே ஒன்று சரியானதாக இருக்காது. ஒரு காலத்தில் உடன்கட்டை ஏறுவதை மக்கள் ரசித்தார்கள். ஒரு காலத்தில் குழந்தை திருமணத்தை சிலர் ரசித்தார்கள். ஒரு காலத்தில் குழந்தை தொழிலாளர்களை மக்கள் ரசித்தார்கள். ஏன் இப்போதும் கூட ஒரே சாதியில் திருமணம் செய்வதை மக்கள் ரசிக்கிறார்கள். இதெல்லாம் மக்கள் ரசிக்கத்தக்க விஷயங்கள் தானே. அதனால் இதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வதா? இல்ல போன ஆட்சியில அல்ல இதுக்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்களுடைய குறைகள் இல்ல அவர்கள் சரியாக செய்யலன்னு தானே இன்னொரு ஒரு நபரை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. போன ஆட்சியாளர்கள் சரியாக செய்யவில்லை என்பதால் புதிய ஆட்சியாளர்கள் வருகிறார்கள். ஓகே, மக்கள் ஓட்ட போட்டிருக்கிறாங்க அப்படின்னு. அப்படின்னாலும் உங்களுக்கு எதிரான மனநிலையில அவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்கல்ல. அப்போ உங்க மேலேயும் நம்பிக்கை இல்லாம தானே மக்கள் இருக்கிறாங்க. நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு நம்பர் அதிகமான நம்பர் மற்றவங்களோட எடுத்துட்டதுனால ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டத்துல நீங்க அதிகமான நம்பர் எடுத்துக்கிட்டதுனால நீங்க இன்றைக்கு ஜனநாயகத்துல கொடுத்துருக்கக்கூடிய. ஆமா, ஆனா இதுதான் ஜனநாயகத்தின் இலக்கா? உங்களுக்கு ஒண்ணு தெரியும்ல, ஹிட்லர் வந்து தேர்தலில் வெற்றி பெற்றார். ஹிட்லர் தேர்தலில் வெற்றி பெற்றார். ஹிட்லர் தேர்தல் நடத்தினார். ஹிட்லர் பெரும்பான்மையை நிரூபித்தார். ஏற்றுக்கொள்ளலாமா? அதுதானே ஜனநாயகம். ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம்? அப்ப பெரும்பான்மை எது அப்படின்றது இல்ல பிரச்சனை, எது சரி அப்படின்றது தான் பிரச்சனை. எது சரி அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளராகிய விஜய் எந்த காலத்திலும் சரியானவராக இருப்பதற்கான முகாந்தரங்கள் தெரியவில்லை. அதனால் அவரை கடுமையாக விமர்சிக்கிறோம். ஒருவேளை திருத்திக் கொள்ளுகிறாரா? அதை திருந்தும் போது பேசலாம். ஆனா இப்போது அவர் என்னவாக இருக்கிறார் அப்படின்றத பார்த்தோம்னா, இன்றைக்கு அவர் தன் மீது இருக்கக்கூடிய மோகத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய குற்றங்களை எல்லாம் மறைத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். லஞ்ச ஒழிப்பு அப்படின்ற ஊழல் ஒழிப்புன்ற விவகாரத்துல வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாரு. குறிப்பாக வந்து அரசு அலுவலகங்கள்ல யாராவது லஞ்சம் கேட்டா ஒரு வாட்ஸ்அப் எண் அரசு தரப்புல இருந்தே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும்னு இப்போ அரசாங்கம்
சொல்லியிருக்காங்க. இப்ப அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு செய்திகள்ல பார்க்கிறோம். எந்த செய்தியில இன்னைக்கு நிறைய சேனல்கள்ல லைவ் போட்டுருக்காங்க. என்னன்னு? வாட்ஸ்அப் எண்ணு வந்து அரசு அலுவலகங்கள்ல யாராவது லஞ்சம் வாங்கினா அந்த குறிப்பிட்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கப்படும். ஆ, எப்படி லஞ்சம் வாங்கினாங்கன்னா, லஞ்சம் என்னன்னு கேட்டாங்க. எப்படி எடுப்பீங்க? டிவிஎஸ்சிக்கு ஏற்கனவே நம்பர் இருக்குல்ல. வாட்ஸ்அப் இன்னைக்கு புது அப்டேட். அதனால வாட்ஸ்அப்ன்ற தொழில்நுட்பத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல விஷயம். ஆனா நீங்க இது முன்னாடி நகராட்சி அலுவலகம் நீங்களும் போயிருப்பீங்க, நானும் போயிருக்கேன். லஞ்சம் ஊழல் தொடர்பான புகார்கள் உங்களிடம் இருந்தால் கீழ்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். தமிழ்நாடு லஞ்சம் ஒழிப்பு துறை அப்படின்னு போட்டு நம்பர் போட்டிருக்கா இல்லையா? நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? நான் பார்த்திருக்கேன். அரசு அலுவலகத்துக்கு போற எந்த பொதுமக்களாக இருந்தாலும் இதை பார்த்திருப்பார்கள். நம்பர் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் கிவன் அ நம்பர், ஒய் ஷுட் ஐ பிலீவ் யூ? நீங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டீங்கன்றதுக்காண்டியே நாங்க எப்படி உங்களை நம்புறது? இன்னொரு செய்தியும் ஒண்ணு, யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா, யாராவது லஞ்ச ஒழிப்புல ஈடுபட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களுக்கு சன்மானமாக 1 லட்ச ரூபாய் கொடுக்கப்படும்லாம் செய்திகள் பரப்பப்படுது. அது பொய். அந்த பொய் செய்திக்கு பல பேர் பலியாகி அதை வந்து பரப்பி கொண்டிருந்தார்கள். அது பொய்யான செய்தி. இப்ப இந்த வாட்ஸ்அப் நம்பருமே செக் பண்ணணும். அப்பயுமே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்துச்சு. இப்ப இது எல்லாமே வந்து ஒரு மாயத் தோற்றம் தான். இப்ப ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்துல ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க. இந்த சர்க்குலர் படி இந்த நிலத்தை பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சர்க்குலர் இல்ல, பல முறை சர்க்குலர் அனுப்பப்பட்டிருக்கு. இப்ப நம்ம எல்லாம் ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறோம். நம்மளோட சேர்ந்து ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. நம்ம ஆபீஸுக்கு முதல்ல ஒரு சர்க்குலர் வருது. யாருக்கு தெரியும்? ஹையர் அஃபீஷியலுக்கு தெரியும். 2வது தடவை ஒரு சர்க்குலர் வருது. யாருக்கு தெரியும்? ஹையர் அஃபீஷியலுக்கு தெரியும். 3வது தடவை ஒரு சர்க்குலர் வருது அப்படின்னா, என்ன சார் ஒரே சர்க்குலரா வந்துகிட்டு இருக்கு, அந்த லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார்ல. இன்னொன்னு, ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு பிரபலமான இடம் அல்லது சர்ச்சைக்குரிய ஒரு இடம் அப்படின்னு கருதப்படுற ஒரு இடம், அந்த இடம் ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா அந்த ஆபீஸ சார்பதிவாளர் தனியா உட்கார்ந்து ஃபைல் பார்த்து சைன் பண்ணுவாரா? டேபிள் டேபிளா போகும்ல ஃபைல்ஸ். டேபிள் டேபிளா வெரிஃபை பண்ணி தானே ஃபைல் போகுது. பட்டா நம்பர் வெரிஃபை பண்ண ஒரு டேபிள், வில்லங்கம் பார்க்கறதுக்கு ஒரு டேபிள், லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வெரிஃபை பண்ண ஒரு டேபிள், இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகி தானே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகுது. இதுல வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆகுது? இத்தனை இன்வால்வ்மெண்ட் இருக்கக்கூடிய ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரியும் இப்படி ஒரு சர்க்குலர் இருக்கு. அதை தாண்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணாங்க? இல்ல அதுதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கல. சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காருல்ல. எப்படி கண்டுபிடிச்சீங்க இந்த மேட்டரை? வெளியில வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன நடவடிக்கை எடுக்காம இப்படி இருப்பீங்களா? நடவடிக்கை எடுக்காம வேற இருப்பீங்களா? தவறு நடந்திருக்கு அப்படின்றத ஒத்துக்கிறாங்கல்ல. இடிஐல வந்து ஒரு அதிகாரி வந்து லஞ்சம் வாங்கினாரு மதுரையில. டாக்டர் ஒருத்தர்கிட்ட வந்து லஞ்சம் வாங்கி கையும் களமா பிடிச்சி சேசிங்ல பிடிச்சிட்டாங்க. யாரு? நம்ம டிவிஎஸ்சி. சேஸ் பண்ணி கையும் களமா பவுடரோட பிடிச்சிட்டு வந்தாங்க. பவுடர்னா வந்து தாவே காட்சியில பவுடருக்கு வேற பவுடர்னா வந்து ஹேண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து பிடிக்கிறதுக்காக ஃபாரன்சிக் பவுடர், பவுடரோட பிடிபட்டார். அந்த பவுடரும் கையுமா மாட்டின ஒருத்தரை இடி என்ன சொன்னாங்க? அவர் தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனா நாங்க அதை விசாரிக்கிறோம். ஒத்துக்கிட்டாங்கல்ல. அப்ப என்ன ஒத்துக்கிட்டு என்ன செஞ்சீங்கன்றதான மேட்ரு. ஒத்துக்கிட்டு ஒன்னும் செய்யல, அதான் பிரச்சனை. இது வந்து இவ்வளவு பெரிய குற்றச்செயல் நடந்திருக்கு, நாங்க சஸ்பென்ஷன் பண்ணிட்டோம். ஏன் அரெஸ்ட் பண்ணல? ஏவா வேலு லுக்கர் நோட் ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறவரு உன் ஸ்டேஷனுக்கு நீங்க வந்து ஆஜராயிட்டாரு, கோர்ட்ல ஆஜராயிட்டாரு. உனக்கு எதிரில் உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தருக்கு எதிராக நீ சுப்ரீம் கோர்ட்ல போய் லுக் அவுட் நோட்டீஸ் போடணும்னு ஆஜராகிறீங்க. இல்ல அதை இன்னைக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க உச்சநீதிமன்றம். வேற என்ன பண்ணுவாங்க? தூக்கி கொஞ்சுவாங்களா? கண்ணில் ஒத்திப்பாங்களா? லுக் அவுட் நோட்டீஸ், ஆஹா போலீஸ் டிவிஎஸ்சி லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டவுன் 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 கண்ணில் ஒத்திப்பாங்களா? இல்ல லுக் அவுட் நோட்டீஸ் போடுறது அசிங்கமானது. இது திமுகவுக்கு தேவையா? ஏன் செந்தில் பாலாஜி ஓடி ஒளிகிறாரு? எங்க ஒளிஞ்சாரு? அவர் இங்கதான் அறிவாலயத்துக்கும் கரூருக்கும் சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் எங்க போய் ஒளிஞ்சாரு எனக்கு தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச தலைமறைவா வந்து பல தாவேகக்காரர்கள் இருக்கிறாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் வெளியே வராங்க, மற்ற நேரங்கள் ஆளா காணும். இந்த குளத்தூர் எம்எல்ஏ ஒருத்தர் ஜெயிச்சாரு, விஎஸ் பாபு, அவர் எங்க இருக்காருன்னு யாரையா கேட்டா சொல்லுங்க. இந்த திருவள்ளூர்ல ரோட்ல நின்று மக்கள் போராட்டம் பண்ணிட்டு பெரம்பூர் நிகழ்ச்சிக்கு போயிருந்தா கூட விஎஸ் பாபு இருந்தார்ல. அப்படியா? அதுக்கப்புறம் என்ன ஆனாரு? எம்எல்ஏ ஆபீஸ்ல அவர் இருக்கிறது இல்ல, வீட்டுக்கு போனா பார்க்க முடியறது இல்ல, என்ன பண்றாருன்னு மக்களுக்கு தெரியலன்னு மக்கள் ரோட்ல நின்று போராட்டம் பண்றாங்க. அந்த மக்களுக்கு பதில் சொல்லுங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் வந்து இப்படி நடப்பதாக ஒரு காட்சி, அவ்வளவுதான். இந்த காட்சியை வைத்து ஏமாற்றுதல், இந்த காட்சியை வைத்து ஏமாற்றுதல் அப்படின்ற இந்த சினிமாத்தனமான ஸ்கிரிப்ட் வந்து செல்லுபடி ஆகாது.
ஒருவேளை அது செல்லுபடி ஆவதாக சிலர் நினைத்தாலும் கூட அது சரியானதா அப்படின்ற அந்த மாரல் கொஸ்டினை அவங்களுக்குள்ள நான் கேட்கணும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.